வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாங்க. நான் ஒரு ஆளுக்கு அளவாக எடுத்திருக்கேன் பாருங்கள், ஒரு துண்டு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் நாரெல்லாம் இருக்கும். நம்ம பொரியல் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்படி கட் பண்ணும்போதே இப்படி சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜூஸ் தான் அடிக்க போகிறோம், எப்படியோ ஃபில்ட்ரு பண்ண போகிறோம். எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு நம்ம ஜாரில் போட்டுக்கலாம். ஜூஸ் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா எலசாக இருக்கணுங்க. நமக்கு பார்த்தாலே தெரியும். பொரியல் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணும்போதே இப்படி சுற்றி நம்ம இந்த நார் எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணது எல்லாம் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரைப்பட்டுருச்சு. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஒரு துண்டு இஞ்சி. இதையும் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இனி நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு துண்டு தான் எடுத்தேன், 1 டம்ளர் அளவாக தான் போட்டிருக்கேன். ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு அளவாக தான் சொல்லியிருக்கேன். 3 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி. இப்போ நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இது கூடவே வந்து நம்ம தயிர் சேர்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், குருமிளகு பொடி, நான் வந்து சீரகத்தை வந்து தூளாக வச்சுருக்கிறனால இப்போ சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சீரக தூள் இல்லைன்னா நீங்கள் வாழைத்தண்டு அடிக்கும் போதே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம் இது எல்லாத்தையும். அவ்வளோதாங்க, வாழைத்தண்டு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. வாழைத்தண்டில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குங்க. சிறுநீரக கல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்துக்கிட்டால் நல்லா கேட்கும். ஏன்னா கல் எல்லாமே வந்து சீக்கிரமாக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எம்டி ஸ்டொமக்கில் இந்த வாழைத்தண்டு ஜூஸை ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது பசியும் எடுக்காது, சீக்கிரமாக எடையும் வந்து குறைஞ்சிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து இது ரெகுலராக குடிச்சிட்டு வரும்போது படிப்படியாக வந்து மெடிசனை கூட வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். யூரின் இன்ஃபெக்ஷன்லாம் சில பேர்த்துக்கு இருக்கும் பாருங்கள், அவங்களாம் வந்து ரெகுலராக இதை வந்து மார்னிங் டைமில் எடுத்துகிட்டு வரும்போது இன்ஃபெக்ஷன் எல்லாமே சரியாயிடும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சளி தொந்தரவு இருக்காது, ஆனால் வறட்டு இருமல் மட்டும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க டெய்லி இதை குடிச்சிட்டு வரும்போது அந்த பிரச்சனை வந்து சரியாகும். இந்த மாதிரி வாழைத்தண்டு ஜூஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குடிச்சு பாருங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.